ஹாய்! வெல்கம் டூ மை சேனல். எல்லாருக்கும் ஹேப்பி கிறிஸ்மஸ். இது வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு எடுத்த விளாக் தான். சரி, இதே வந்து ஒரு டே இன் மை லைஃப் மாரி காட்டலான்னு சொல்லிட்டு எடுத்தேன். பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு 2:40க்குலாம் எந்திரிச்சுட்டேன். எந்திரிச்சு கிளம்பி ஏன்னா 4:00 வந்து சர்ச்சு. ஸோ வந்து போயிட்டு நல்லா படுத்து தூங்கி ஏந்திச்சிட்டேன். சரி விளாக் எடுப்போம்ன்னு சொல்லிட்டு எந்திச்சு எடுத்துட்ருக்கேன். அப்படியே தூக்க கலக்கத்திலேயே தான் இருக்கேன் இன்னமும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிட்டாச்சு. ஆஃப்டர்நூன் தான் செய்யணும் இப்போ. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கடைக்கு போற வேலைலாம் இருக்கா. ஸோ போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டுருக்கேன். கண்ண மூடி எதுக்கு பேசிட்டு இருக்கேன்னா, அரை தூக்கத்தில இருக்கானா, அதனால தான் அப்படியே அந்த தூக்க கலக்கத்திலேயே வந்து பேசிட்டு இருக்கேன். கடைக்கு போனா இந்த கட்ட பேக் தான் நமக்கு கன்வீனியன்ட்டா இருக்குமா, ஸோ அத எடுத்துட்டு கிளம்பியாச்சு. அண்ட் குக்கிங்க்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ்லாம் வேற வாங்க வேண்டியது இருக்கு. அதனால தான் வந்து போயிட்டுருக்கேன் கடைக்கு. நல்லா பார்த்தீங்கன்னா, கிளைமேட்டும் நல்லா இருந்துச்சு. வெளியில போகும்போது நல்லா வெயிலும் அவ்வளோ அடிக்கல. கொஞ்சம் பனி பெய்ற மாரியும் இருந்துச்சு. ஸோ அப்படியே வந்து கடைக்கு போயிட்டுருக்கோம். ஃபர்ஸ்ட்டு கேக் ஷாப் போயிட்டு பார்த்தீங்கன்னா, கேக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி காட்டு. இப்போ ரெக்கார்ட்ஸ் இந்த பிரியாணிக்கு தேவையான மசாலாஸ்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்கு. அது வாங்கிட்டு வெங்காயம், தக்காளியும் வாங்கிக்கலாம். பிரியாணிக்கு தனியா வாங்கிட்டு அதுக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போயிட்டோம். நெக்ஸ்ட் வந்து கறி கடைக்கு போனா வந்து செம்ம க்ரவுடு. கூட்டம்னா கூட்டம், அவ்ளோ கூட்டம். அப்புறம் கியூல நின்னு அப்படியே வாங்கி முடிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வந்தோடனே பார்த்தீங்கன்னா வந்து வெங்காயம், தக்காளி எல்லாம் கடகடன்னு கட் பண்ணி வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சரி லன்ச்சு சீக்கிரமா பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரிய டப்பா வச்சு ஒன் பை ஒன்னா வந்து போட்டுட்ருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எண்ணெய் ஊத்திட்டு வெங்காயம் போட்டு நல்லா வந்து அத ஃப்ரை பண்ணிட்டு நல்லா அந்த ப்ரவுன் கலர் வந்ததுக்கப்புறம் தான் வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பே வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நல்லா வந்து அத போட்டு நல்லா கிண்டிட்டுருந்தேன். ஒரு இந்த மாரி ஒரு பெரிய பாத்திரத்திலேயே வச்சு பண்ணியிருந்தோம். சரி நெறைய பேர் எல்லாருமே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்மியா பண்ணாம நெறையவே வந்து பண்ணிட்டுருந்தோம். ஒன்றரைக்கு ஒன்றுக்கு ஒன்றரை வைக்கிறோமா, அப்புறம் இந்த 1/2 கிலோ இருக்குல்ல, முக்கால் முக்கால் இல்லை முக்கால் குண்டான் 2 போட்டீங்களா? 2 போட்டேன். ஃபுல்லாவே போட்டீங்க. அப்ப 4 ஒன்று போட்டோம்னா கலையுது. 2 1/4. ஓகே. போட்டு பசங்க போட்டு தெரியும். ஆமா. செகண்ட். தக்காளி கொத்தமல்லி போடுவோம். தக்காளி மூடி போடு, கொஞ்சம் இதுவாக இருக்கும். மசாலா போட்டு கறி தண்ணி பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா வந்து எப்பவுமே ஆயில் வந்து அதிகமா தான் ஊத்தணும். அப்பதான் வந்து நல்லா அந்த அடி பிடிக்காம வரும். பட் ஆனா நான் கொஞ்சம் கம்மியா ஊத்தியிருந்தேன். லைட்டா வந்து அடியில வந்து கொஞ்சம் அப்படியே புடிச்சா மாரி இருந்தது. பட் ஆனா நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து டேஸ்ட்டு அந்த காரம் எல்லாம் வந்து சூப்பரா இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு அந்த கிரேவி மாரி பண்ணிட்டேன். கிரேவி பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து தொக்கு மாரி வந்ததுக்கப்புறம், இந்த சிக்கன வாஷ் பண்ணி அது உள்ள போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு, அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் மூடி போட்டு மூட விட்டுட்டுருந்தோம். பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பெக்ட் பண்ணத விட நல்லா சாஃப்ட்டாவே அந்த நல்லா இருந்துச்சு. அந்த மசாலாலாம் வந்து அந்த சிக்கன் உள்ள ஊறி, காரம், உப்பு எல்லாமே வந்து ரொம்பவே நல்லாவே வந்திருந்துச்சு.
ஸோ இதை கொஞ்சம் நேரம் கழிச்சு தண்ணி அதுக்கேற்ற மாதிரி இந்த பாஸ்மதி ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க விட்டதுக்கப்புறம் ரைஸ் போட்டு இறக்க வேண்டியது தான், தம் போட்டு. அவ்வளோதான் அதோட ப்ராசஸ்ஸு. நான் இப்படி தான் பண்ணியிருந்தேன். சரி சரியா ஒட்டாது. சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் 65 தான் வந்து பொரிச்சிட்டு இருந்தோம். டிஷ்யூ போடவா? கருவேப்பிலை அப்படி வச்சுடல, அந்த கருவேப்பிலை அப்படி நீட்டாக கொத்தணும். ஆமாம், போட்டுருவோம். டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், செஞ்சு முடிச்சுட்டு சாப்பிட உட்காந்துட்டோம் எல்லாரும். ஆஸ்னி ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. ஒன்று எடுக்கணும். எடுத்துட்டேன். நீ பிரியாணி செஞ்சிருக்கோம். இன்னைக்கு என்னன்னு பார்த்தா பிரியாணி செஞ்சிருக்கோம். பிரியாணி செஞ்சுக்க நானே பிரியாணி செஞ்சேன். ஹாய் கைஸ் சொல்லு. அந்த பாப் சொல்லு. ஹாய் கைஸ் ஹாய் गाइस. இப்படி பண்ணு. சொல்லு அப்படியே சொல்லு. நான் தான் பிரியாணி செஞ்சேன் சொல்லு. நான் தான் பிரியாணி செஞ்சேன்னு சொல்லு. அந்த பார்த்து சொல்லு. கேமரா பார்த்து சொல்லு. சரி, லெக் பீஸ் ஷார்ட், லெக் பீஸ் எடுத்துக்கடி. இங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா லெப்பி குடுத்தாங்க. பாட்டி போவிட்டு டேஸ்ட் நல்லா இருக்கா? டேஸ்டா இருக்கா? எப்படி இருக்கு சொல்லுங்க. சூப்பர்க்கா. கிளாரிட்டி கம்மியா இருக்கு. செம்மையா எம்மியா இருக்கா? இது வந்து இன்னைக்கு வந்து பிரியாணி நேற்று செஞ்சது மீந்துட்டு இருந்ததா, சரி சூடு பண்ணி சாப்பிட்டுடலாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாத்தையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தட்டு எடுத்து போனேன். இதில் அதிகமாக ஃப்ரைடு சிக்கன் வச்சேன். உனக்கு ரைஸ் கம்மியாக சாப்பிட்றியே, ஸோ அதனால் ஏதோ அதிகமாக வச்சேன். நெக்ஸ்ட் ப்ளாகில் பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.